வணக்கம். சமீப காலமா நீதிபதிகள் ஓய்வுக்கு பிறகு பாஜகல சேர்றதும், இல்ல ஓய்வுக்கு முன்னாடியே விருப்ப ஓய்வு பெற்று பாஜகல சேர்றதும் வழக்கமாயிக்கிட்டு இருக்கு. அப்படி கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற மத்திய பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியான ரோஹித் ஆர்யா என்பவர் கடந்த சனிக்கிழமை பாஜகல இணைஞ்சிருக்காரு. இவரு என்னுடைய கொள்கைக்கும் பாஜகவினுடைய கொள்கையும் ஒத்துப்போகுது. அதனால தான் நான் பாஜகல இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, புதிய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு. இவருடைய வழக்குகள்ல முன்னாடி நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு. 2020ல பாலியல் அத்துமீறல் வழக்குல குற்றவாளிக்கு ஜாமீன் தரணும் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண் குற்றவாளிக்கு ராக்கி கட்டினா நான் உங்களுக்கு ஜாமீன் தரேன் அப்படின்னு இவர் வழங்கின தீர்ப்பு ரொம்பவே சர்ச்சையா மாறுச்சு. உச்சநீதிமன்றம் நேரடியாக இந்த தீர்ப்புல தலையிட்டு, இந்த மாதிரியான தீர்ப்புகள் வழங்குறது இந்த மாதிரியான பெரிய குற்றங்களை நீர்த்து போக செய்யற மாதிரி இருக்கு. பாலியல் ரீதியான குற்றங்கள் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு இந்த மாதிரியான தீர்ப்புகள் வழங்குறது ரொம்பவே தப்பு அப்படின்னு இந்த தீர்ப்பையும் ரத்து பண்ணாங்க. அடுத்து இந்த மாதிரியான வழக்குகளை எப்படி கையாள்றது அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகளையும் உச்சநீதிமன்றம் வெளியிட்டாங்க. இவர் மட்டும் இல்லாம அபிஜித் கங்கோபாத்யா அப்படிங்கிற கொல்கத்தாவினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் தான் அவர் ஓய்வு பெற வேண்டியது இருந்தது. ஆனா மார்ச் மாதமே விருப்ப ஓய்வு பெற்று தேர்தலில் போட்டியிட்டு இப்ப எம்பி ஆயிருக்காரு. இதே போன்று அப்துல் நசீருக்கும் அவர் ஜனவரி 2023ல ஓய்வு பெற்றாரு. அடுத்த மாதமே, அதாவது பிப்ரவரி மாதமே அவருக்கு ஆந்திராவினுடைய ஆளுநர் பதவி கொடுத்திருக்காங்க. இப்படி நீதிபதிகள் ஓய்வுக்கு பிறகு அவங்க போய் பாஜகல சேர்றதும், விருப்ப ஓய்வு பெற்று அவங்க பாஜகல சேர்றதும், ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு பாஜக, எம்பி, ஆளுநர் போன்ற பதவிகளை வழங்குறதும் அப்படிங்கிறது இத்தனை காலகட்டமா இவங்க பணியில இருக்கும் பொழுது இவங்க கொடுத்த அந்த தீர்ப்புகள் எல்லாமே அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் இருந்துச்சா, இல்ல ஒரு தலைபட்சமா இந்த தீர்ப்பு, அதாவது ஒரு சாராரை மட்டுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான தீர்ப்புகளை இவங்களை வழங்கினாங்கன்னா அப்படிங்கிற விஷயம் பொதுமக்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இப்ப எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வழங்கிய தீர்ப்புகள் எல்லாத்தையும் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க.